அனைவருக்கும் வணக்கம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறது இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். இது மேக்ஸ் அடிப்படையில் நாம் எடுக்கிறது, மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இதை வைத்து ட்ரேட்லாம் பண்ணக்கூடாதுங்க, ஓகேங்களா? உங்கள் டெக்னிக் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதில் யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறதையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் படித்து அது சரியாக ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா தான் அதை பயன்படுத்தணும், இல்லையா தவிர்த்துடணும், ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துறது அதுக்கு முன்னாடி ஒரு இது இங்கிலீஷ் செஷன், இன்ட்ராடே கிளாஸ், இன்ட்ராடே இங்கிலீஷ் கிளாஸு ஜூலை 5th ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்கிலீஷ் செஷன், இங்கிலீஷ் கிளாஸ் டீட்டெயில் கேட்டவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் அனுப்பியிருக்கு, அதுக்காக வர்றோட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 23,800 கால் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கன்னு கூட நீங்கள் சொல்லியிருந்தேன். என்ன நடந்திருக்கு, நம்ம கொடுத்துருந்தது 162 சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் அப் சைடும், 162 ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் டவுன் சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பாருங்கள், 162 அரெஸ்ட் போகிறாரு, எகைன் மறுபடியும் வராரு, மறுபடியும் போகிறாரு, நல்லா தான் பாருங்க. அப்போ 162 அவர் பிரேக் பண்ணல. சரி, ஒரு விலையில் போயிட்டு திரும்பணும்னு சொல்கிறோம் இல்லையா, ஆர் இதர் அதே டைரக்ஷன், அது ஏன் அப்படியே டைரக்ஷனா திரும்பிடுச்சு, இன்னைக்கு ஆப்போசிட் திரும்பவே இல்லை அப்படிங்கிறது. அப்போ அங்க ஒரு மேக்ஸ் வேல்யூ வரணும்ல, அதை சிந்திக்கணும்ல, அந்த மேக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லையா? இங்க போயிட்டு இங்கிருந்து திரும்பணும், அல்லது எங்க மேக்ஸ் வேல்யூ இருக்கோ அங்க வந்து திரும்பணும்னு சொல்லியிருக்கோம். எதர் அதே டைரக்ஷனும் போகலாம். அப்போ இன்னைக்கு அதே டைரக்ஷன் போயிடுச்சு, ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்ல மேக்ஸ் சார்ந்து தான் இயங்குது அப்படிங்கிறத புரிந்துக்கோங்க. முதல்ல அதை சார்ந்து படிங்க. போயிட்டு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் அடிஷனல் டூலாக என்ன பார்க்கலாமே தவிர எதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறது, ப்ரைஸ் ஆக்ஷனு, நம்ம விலையில தான் அந்த ப்ரைஸே ஆக்ஷன் ஆகுது, புரியுதுங்களா? அதுக்கு எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு கேண்டல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க, கரெக்டுங்களா? நம்ம ப்ரைஸ்ல தானே ப்ரைஸே மூவ்மெண்ட் ஆகுது, அப்போ அதெல்லாம் எப்படி கொண்டு வர முடியும்? அப்புறம் நியூஸ் இதெல்லாம் நம்பாதீங்க, தயவு செய்து படிக்கணும். நீங்க இதெல்லாம் முழுமையாக உங்க பகுதியில் யாராவது மேக்ஸ் ஆர்ட் சொல்லி கொடுத்தா கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அதுவும் சரியா ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இப்பவும் மேக்ஸ் ஆகுது நிறைய இதாக சொல்லிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இதாக எடுத்து ஒர்க் பண்ணணும், முன்னாடியே கால்குலேட் பண்ணணும். லைவ்ல நமக்கு எந்த வேலையும் இருக்கக்கூடாது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாங்க நம்மளோட